இப்போ இந்த திருமண தடை நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 90s இந்த 90s பிறந்தவங்களாம் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. நிறைய பேர் வயசாகிடுது, 30 வயசாகிடுது, 35 வயசாகிடுது. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஜாதகத்தை கரெக்டாக பார்த்துக்கணும். ஜாதக சூழ்நிலைகள் சரியில்லைன்னா பிரச்சனை. அதிலும் செவ்வாய் சரிப்பட்டு வரலைன்னா அதில் பாதகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பாருங்கள். அது இல்லாமல் காலசர்ப்ப தோஷம். இந்த காலசர்ப்ப தோஷங்கள் இருக்கிறதுனால நிறைய நேரத்தில் தள்ளி போயிடும். சில பேர் காலசர்ப்ப தோஷத்துக்குள்ள அதே ஜாதகத்தை தான் கட்டணும், அதே ஜாதகத்தை தான் வழி பண்ணணும்னு நினைப்பாங்க. தாராளமாக பண்ணலாம், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் இந்த காலசர்ப்ப தோஷத்துக்கு இருக்கவங்களுக்கு மெயினாக காலாஸ்திரி போங்க. சர்ப்பதோஷங்கள் இருந்ததுன்னா கேது இருந்து ராகு 7ஆம் இடத்துல இருந்தாவோ, இல்லை உங்களுக்கு எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடங்கி இருந்தாவோ, இல்லை ராகு இருந்து கேது 7ஆம் இடத்துல இருந்தாவோ அந்த பிரச்சனை. கேது இருந்து ராகு 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா இவங்க கீழ்பெரும்பள்ளம் கேதுக்குள்ள கோயிலை போய் அர்ச்சனை பண்ணி வழி பண்ணால் நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா இந்த ராகு கேதுக்கு பொதுவாகவே பரிகாரம் பண்ணுறது காளகஸ்தி. இந்த காளகஸ்தியில் போய் பரிகாரம் பண்ண சொல்ல அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வழிகளில் மாறத்துக்கான தன்மைகள் உண்டு. அதுவும் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும். அம்பாலோட முகத்தை பார்க்க சொல்ல அந்த தோஷங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வழிகள் பண்ணது வைத்தீஸ்வரன் போய் அர்ச்சனை பண்ணி, அதுவும் முத்துக்குமார சாமிக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை விடுபடுவீங்க. திருமண தடை நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இந்த திருமண தடைகள் நிறைய விஷயங்களில் மாட்டி தவிக்கிறாங்க. சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது, பேரண்ட்ஸ் பேசுனா பிடிக்கல, பேரண்ட்ஸ் வழி பண்ணல, அவங்க கூட எனக்கு பேசுறது பிடிக்கல, 1 மாதம் பேசிட்டு கல்யாணம் கிட்ட வருஷத்தில் கல்யாணமே வேணாம் சொல்கிறது, அதை தடுக்கிறது, அந்த நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சிம்டம்ஸ் தான். அது இல்லாமல் இதுக்கான வழிமுறைகள் பண்ணுங்க. 2வது, வீட்டோட தென்மேற்கு திசையில் கிழக்க பார்த்தா மாதிரி 48 நாள் ஒரு விளக்கேற்றினாவே வீட்டோட சுத்த நிலைகள் ஏற்பட்டு அங்கே சுபகாரியங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எடுத்துன்னு வரும். அந்த சூழ்நிலை வர்றது தான் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். இது வாஸ்து இருந்தால் கூட குறைபாடுகள் நீக்கி கண்டிப்பாக அந்த திருமணத்தை நீக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றதை சொல்லுங்கள்.